ஹே காய்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையோட முக்கியமான இடத்துல தான் இருக்கும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கிற மாதிரி தான் சென்ட் தாமஸ் மவுண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையோட குட்டி ஹில் ஸ்டேஷனே சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இயேசுனுடைய சீசர் தோமா பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் அவர் மரிச்சார். ஸோ அதை பற்றியும் பார்த்தீங்கன்னா அவரோட புகழும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கனால ஸோ நம்ம போல வாங்க சேர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம். அந்த பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குது, எப்படி இருக்குன்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்தீங்க அப்படின்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பிளேஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ கார் பார்க்கிங்கும் இருக்குது. ஸோ பைக் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வண்டியை பார்க் பண்ணிட்டு இப்படி வந்தீங்க அப்படின்னா அப்படியே மேலே ஏறி நம்ம போக வேண்டி தான். பட் வயசானவங்க வராங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். பட்டு மலை ஏறணும், அட்வென்ச்சராக ஃபீல் பண்ணணுன்னா அப்படியே போகலாம். ஸோ ஆக்சுவலாக மேலே வந்த உடனே ஒரு சர்ச்சும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்க்கிங் அவைலபிள் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகான வியூ பாயிண்ட்டும் இருக்குது. ஸோ இந்த வியூ பார்த்தீங்க அப்படின்னா பூந்தமல்லி போகிற சைடு இது. இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா பூந்தமல்லி மெட்ரோ லைனு. ஸோ வியூ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான வரலாறும் இருக்குது. ஸோ அந்த வரலாறு நம்ம பார்த்துட்டு வந்துடலாமா? ஸோ வாங்க, இந்த மலையோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இந்த மலையை பார்த்தீங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு சின்ன குட்டி ஹிஸ்ட்ரியும் பார்த்துட்டு வந்துடுவோம். ரொம்ப சிம்பிளாக சுருக்கமாக இந்த மலையை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? இந்த மலையோட மையப்பகுதின்னு சொல்லப்படுகிற கிண்டியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மலை அமைஞ்சிருக்கு. இதனுடைய வரலாறு பார்த்தீங்க அப்படின்னா இயேசுனுடைய 12 சீசர்களில் ஒருவர் பார்த்தீங்க அப்படின்னா தோமா என்னப்பட்ட ஒரு நபர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தன்னோட உயிரை விட்டுருக்காரு. எப்படி அவரோட உயிர் போச்சு அப்படின்னா இந்த மலையில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஈட்டியால் குத்தப்பட்டு கொல்லப்பட்டார். ஆக்சுவலி இந்த மலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா முந்தின ஒரு பேரும் உண்டு. என்ன அப்படின்னா பரங்கி மலை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு தேவாலயமும் இருக்குது. இந்த தேவாலயம் பார்த்தீங்க அப்படின்னா 16ஆம் நூற்றாண்டில் போர்ச்சு சீக்கியர்களால் ஆர் லேடி ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் தேவாலயத்தை பார்த்தீங்க அப்படின்னா கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த மலையோட சிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா 400 ஆண்டுகளுக்கு மேலான வரலாறு கொண்ட ஒரு தேவாலயம்.
இன்றைக்கு இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்தவர்களுடைய யாத்திரை தலமாகவும் சுற்றுலா இடமாகவும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த மலையிலிருந்து அழகான சென்னையோட வியூவும் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க முடியும். ஸோ இதுதான் இந்த மலையோடைய ஒரு சின்ன வரலாறு. கல்வாரி ஆஃப் சென்ட் தாமஸ். ஸோ வாங்க அப்படி உள்ளே போகலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வந்து தோமாவை எப்படி கொண்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிளாக பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ரெஸ்ட் ரூம்ஸும் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா வந்து வாஷ் பேஷனும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆக்சுவலி இங்கே பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப பெருசாக வந்து பார்த்திங்கன்னா வந்து சுற்றி பார்க்குற அளவுக்கு வந்து அட்ராக்ஷன்ஸ் அவ்வளோ இல்லை. பட் என்னென்னா வந்து நம்ம நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா தோமா வந்து இயேசுவோட சீஷரில் 12 பேரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் வந்து மறிச்சார் அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணால் இங்கே பார்க்க முடியும். ஸோ மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து வேறு எந்த பெரிதான ஒரு எந்த விஷயமும் பார்த்திங்க அவ்வளோ இல்லை. என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா சும்மா நீங்கள் வரீங்க அப்படின்னா ஒரு 2 hours நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே வந்து சுற்றி பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்துட்டு ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டு டேக் ஆஃப் வந்து லேண்டிங்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணால் என்ஜாய் பண்ணலாம். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், வந்து பாருங்கள். ஸோ அப்படியே வாங்க போகலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஷாப்பும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எதாவது வேணால் கூட வாங்கிக்கலாம். என்ன காய்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சின்ன வீடியோ தான், ரொம்ப சின்னதாக பார்த்தீங்கன்னா வீடியோ வந்திருக்கு. ஏன் அப்படின்னா வந்து ரொம்ப சின்ன பிளேஸ் தான். ஸோ நீங்கள் அப்படி ஜஸ்ட் வந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 1 hour அப்படியே வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு போகிறதுக்கான ஏற்ற பிளேஸ் தான் இந்த பிளேஸு. வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ஈவினிங் ஒரு 5 o'clock வந்தீங்க அப்படின்னா ஒரு 6:30 வரைக்கும் ஸோ அப்படி இங்கே சுற்றிட்டு ஸோ வியூலாம் பார்த்துட்டு நம்ம போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த பிளேஸ் வந்து ஒரு சூட்டபுளான பிளேஸாக இருக்கும். ஸோ வந்து இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு புதிய நான் சந்திக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பாய் பாய்.